பிரைஸ் த லார்ட். இன்றைக்கான வசனம். எருதுகள் இல்லாத இடத்தில் களஞ்சியம் வெறுமையாயிருக்கும். காளைகளின் பலத்தினாலோ மிகுந்த வரத்துண்டு. எப்படி களஞ்சியம் வெறுமையா இருக்கும்? உழவு செய்யணும். உழவு செய்தாதான் அங்க களஞ்சியம் நிரம்பும். அதாவது வேலை செய்யணும். பணி செய்யணும். இப்ப காளைய டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு, இல்ல எருத டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அத அப்படியே வச்சுட்டோம்னா, அங்க வேலை நடக்குமா? அந்த நிலம் பண்படுத்தப்படுமா? சரிப்படுத்தப்படுமான்னா, படாதுல்ல. அப்புறம் எப்படி நம்ம அதில போய் விதைக்க முடியும்? பலன பெற முடியும்? இல்ல களஞ்சியத்த நிரப்ப முடியும்? முடியாது. சிம்பிளா இந்த வசனம் சொல்ற விஷயம், சோம்பேறியா இருக்கக்கூடாது. சுறுசுறுப்புள்ளவர்களா இருக்கணும். அடுத்தபடியா காரணம் சொல்லக்கூடாது. அப்படிங்கிறத இந்த வசனம் இங்க சொல்லுது. ஏன் அப்படின்னா, ஒரு நிலத்த பயிரிடணும்னா, அது சாதாரணமான விஷயம் கிடையாது. உடனே நடக்கிற விஷயம் கிடையாது. அதற்கு காத்திருப்பு அவசியம். நம்மளுடைய இன்வால்வ்மென்ட் அதிகமா இருக்கணும். நம்மளுடைய ஃபுல் எஃபோர்ட்ட போட்டு அதில ஒர்க் பண்ணணும். இப்படி இருந்தா தான் நல்ல பலன பெற முடியும். இதுக்கு இடையில இயற்கை பேரழிவுகள், இயற்கை சீற்றங்கள், பல பாதிப்புகள் இதெல்லாம் கடந்து நாம அந்த பலன பெறணும். ஆனா உடனே இதெல்லாம் நடந்துராது. ஆனா, நாம அந்த பலன பெறணும்னா, நம்மளுடைய ஃபுல் எஃபர்ட்ட போடணும். ஆதியிலே அப்படிதான். தேவன் என்ன சொன்னாரு? ஆதாம் ஏவாள பார்த்து, "இந்த தோட்டத்த பண்படுத்துங்க. தோட்டத்த சரிப்படுத்துங்க." அப்ப நிலத்த முதலாவது பண்படுத்தணும். எப்படி பண்படுத்துறது? நிலம்ங்கும்போது, இங்க நம்மளுடைய அந்த சோல தான் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். நம்மளுடைய ஆத்துமாவ முதலாவது பண்படுத்தணும். நம்ம ஆத்துமாவ சரியானபடி பண்படுத்தினால்தான், அதுல நாம களஞ்சியத்த பார்க்க முடியும். பலன பார்க்க முடியும். பெற முடியும். எப்படி தான் நம்ம பண்படுத்துறது? அதற்கு முதலாவது நம்மளிடத்துல கிரியை இருக்கணும். அன்றாட கிரியை நம்மளிடத்துல இருக்கணும். எப்படி ஒரு நிலத்த பயிரிடணும்னா, ஒவ்வொரு நாளும் போயி அத பண்படுத்தி, சரிப்படுத்தி, அத கொத்தி, உரம் போட்டு, தண்ணீர் பாய்ச்சி எல்லாம் செய்றாங்களோ, அதுபோல அன்றாட கிரியை, ஆவிக்குரிய கிரியை நமக்குள்ள இருக்கணும். கொத்தி உரம் போடுறது போல ஒவ்வொரு நாளும் நம்மள ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுத்து, நம்மள நம்மள உடைக்க ஒப்பு கொடுத்து, நம்மள சிருஷ்டிக்க ஒப்பு கொடுத்து, சிட்சிக்க ஒப்பு கொடுத்து, இப்படி ஒவ்வொரு நாளும் நாம கொத்தி உரம் போட்டுக்கிட்டே இருக்கணும். அது மட்டும் இல்லாம தண்ணீர் ஊற்றிக்கொண்டே இருக்கணும். ஆவியானவருடைய வல்லமை ஊற்றிக்கொண்டே இருக்கணும். ஆவியானவர் ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கணும். அப்படி ஊற்றப்பட்டு கொண்டு இருக்கும்போது தான், அது நல்ல பலன, நல்ல களஞ்சியத்தை தரும். ஆனா, இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாத்துறோம். நம்ம மட்டும் அப்படியே ஒரு வழியா போகிறது போல இருந்துச்சு அப்படின்னா, ஒண்ணும் அங்க நடக்காது. ஒண்ணும் விளையாது. பலன் கிடைக்காது. யார் இத செய்வாங்க அப்படின்னா, நல்லா உற்சாகமா இருக்கிறவங்க, சுறுசுறுப்பா இருக்கிறவங்க, நல்ல ஆண்டவரிடத்துல ஆர்வமா இருக்கிறவங்க. அவங்க தான் இத தொடர்ந்து இந்த கிரியைகள செய்வாங்க. அப்ப அவங்க ஆத்துமா நல்ல பலம் பெற்று, நல்ல பலன கொடுக்கும். ஆனா சோம்பேறி என்ன பண்ணுவான்? காலையில எந்திரிக்கிறதே லேட்டா எந்திரிப்பான். இன்னொன்னு ஆண்டவரிடத்துல நேரம் ஒதுக்குறதே அவனுக்கு ரொம்ப சிரமமா இருக்கும். அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். மெதுவா பார்த்துக்கலாம் அப்படின்னு இருப்பான். இன்னொன்னு அந்த அன்றாட கிரியைகள சரிவர செய்ய மாட்டான்.
ஒண்ணு ஜெபிப்பான். இல்லையா, கடமைக்கு ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு போயிடுவான். அப்படி இல்லையா, கடமைக்கு வேதத்தை வாசிச்சுட்டு போயிடுவான். ஆவியானவருக்கான நேரத்தை கொடுக்க மாட்டான். ஆவியானவர் சொல்லுகிற பிரகாரம் நடக்க மாட்டான். எதுக்கெடுத்தாலும் காரணம் சொல்லுவான். எப்படி அதிகாலையில் எந்திரிக்கிறது? குளிர்காலமாக இருக்குதே, அதுவாக இருக்குதே, இதுவாக இருக்குது. சரி ரைட்டு, இப்போ குளிர்காலம். அப்போ வெயில் காலத்தில் அது எப்படி எந்திரிக்கிறது? அதிகாலையில் எந்திரிக்கிறது. தூக்கம் கஷ்டமாக இருக்குது, தூக்கம் போதும்பான். இப்படி ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பான். இன்னொன்று, இவன் வேலையே பார்க்காம பலனை பெறணும்னு எதிர்பார்ப்பான். இப்போ நிறையா நம்மளை சுற்றி வந்துட்டுருக்குல்ல, ஹைப்பர் கிரேஸு, சூப்பர் கிரேஸு, அந்த கிரேஸு, இந்த கிரேஸு அப்படிங்கிறது போல் எதுவுமே இல்லாமல் ஒரு வார்த்தையில் எல்லாம் வந்து கிடச்சிடணும் அப்படின்னு பலனை எதிர்பார்த்துடணும். இது எந்த விதத்தில் லாஜிக்? நீங்களே யோசிச்சு பாருங்கள். எருதை வச்சு நிலத்தை உழவும் மாட்டான், பண்படுத்தவும் மாட்டான், சரிப்படுத்தவும் மாட்டான், கொத்த மாட்டான், எரு போட மாட்டான், விதைக்க மாட்டான், நீர் பாய்ச்ச மாட்டான், எதுவுமே பண்ண மாட்டான். ஆனால் பலன் மட்டும் கிடச்சிடணும்னா எப்படி கிடைக்கும்? ஈசாக்கு பஞ்சத்திலே விதை விதைத்தார்னு இருக்கு. பஞ்ச காலத்தில் எப்படி பலன் கொடுக்கும்? ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நான் செய்கிறேன் அப்படின்னு விதைச்ச ஈசாக்குக்கு கிடைச்ச பலன் 100 மடங்கு கிடைச்சது. ஆனால் நல்ல நிலத்தில் விதைச்சி பலனை பெறுகிறதற்கு நம்மளால் முடியல. ஏன்னா அங்கே நிலம் கொத்தப்படலை, நிலம் அங்கே வந்து பண்படுத்தப்படலை, சரிப்படுத்தப்படலை. இன்னமும் நிலம் அப்படியே இருக்கு, வறண்ட பூமி போன்றே இருக்கு. அதனால அங்கே பயிர் விளைய முடியல, ஆத்துமா அங்கே பலன் கொடுக்க முடியல. இது சபையாகிய நமக்கும் நாம் எல்லாரும் சேர்ந்து கூடி வருகிற ஆலயமாகிய அந்த இடத்துலையும் இப்படி தான் இருக்குது. அநேக ஆலயத்தில் இன்னைக்கு சரியான ஒரு பண்படுத்துதல் இல்லாமல் இருக்குது, ஒரு சரிப்படுத்துதல் இல்லாமல் இருக்குது. சோம்பேறித்தனமான ஒரு ஆலயங்களை, அநேக ஆலயங்கள் இருக்குது. பணத்துக்காக ஊழியம் செய்துட்டு, இல்லைன்னா ஊழியம் செய்கிற மாதிரி காமித்து கொண்டு, வெறும் பணத்துக்காக, ஆதாயத்திற்காக அப்படி ஊழியம் செய்து கொண்டு மக்களை வஞ்சித்து, அங்கே கண்டிப்பாக பயிர் வளருமா, பலன் பெறுமானா கண்டிப்பாக பயிரும் வளராது, பலனும் பெறாது. அந்த சபை விருத்தியும் அடையாது, அந்த ஆலயம் அப்படியே தான் இருக்கும். அதுபோல தான் நாம் எந்த அளவுக்கு ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் சமூகத்தில் போய் நம்மளை கொத்தவும், நம்மளை வந்து பண்படுத்தவும், சரிப்படுத்தவும், நமக்கு நீர் பாய்ச்சவும், நமக்கு விதைக்கவும் ஒப்பு கொடுக்குறோமோ, அப்போ தான் நாம் பலனை பெற முடியும். அதுதான் இந்த வசனம் இங்கே சொல்லுது. என்ன சொல்லுது? உழைப்பில்லாத இடத்துல பலனை பெற முடியாது. நீ மிகுந்த பலத்தோட உழைப்பை போட்டால் மிகுந்த பலனை பெற முடியும். காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். ஆமேன்.